வணக்கம் என் தமிழ் நெஞ்சங்களே. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. வெல்கம் டு வாவினியா. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கோவக்காய் பொரியல். கோவக்காயிலே இன்றைக்கி நம்ம 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பொரியல் பண்ண போகிறோம். ஒன்று நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் செய்கிறது, இன்னொன்று அம்மா டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இது நார்மல் டைப்புக்காக கட் பண்ணுது. இது நான் டிஃப்ரெண்ட்டாக சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த டைப்புக்காக கட் பண்ணுது. இந்த மாதிரி நம்ம நீளமாக கட் பண்ணிடணும், ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. லாஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். பட் மேலே இந்த குக்கும்பர்லாம் கட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். அடுத்தது மிக்ஸி ஜாரில் ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் 2 வரமிளகா, கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு ஸ்டஃபிங் மாதிரி, ஒரு பவுட்ரு மாதிரி நம்ம இதை எடுத்துக்க போகிறோம். இதை தான் நம்ம கட் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த நீளமாக அதுக்குள்ளே வைக்க போகிற ஸ்டஃப்பு. இதை டைப் பண்ணி நீங்கள் கோவக்காய்க்கு மட்டும் இல்லை, கத்திரிக்காய்க்கும் ட்ரை பண்ணலாம், வெண்டைக்காய்க்கும் ட்ரை பண்ணலாம். வெண்டைக்காயை வச்சு நாங்கள் பண்ண ஒரு வீடியோ லிங்க் நான் கீழே தரேன். அதே மாதிரி பொட்டேட்டோஸ் வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்ஸ் எல்லாமே எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த ஸ்டஃப்பை ஆட் பண்ணி அந்த கோவக்காய் அப்படியே ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்து அது மேலே அப்படியே மறுபடியும் அதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்காங்க அம்மா. இந்த ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா ரொம்ப நரன்னு இல்லாமல், ரொம்ப பவுடராகவும் இல்லாமல், க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த ரசத்துலலாம் அரைப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி. பட் ரசத்தில் பூண்டு போடுவாங்க, இதில் பூண்டு போடல. இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக செய்ய போகிற அந்த டைப்பு கட் பண்ணுது. ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக செய்ய போகிற அந்த பொரியல் தான் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இந்த ஸ்டஃபிங்லாம் நல்லா ஊறணுங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். சால்ட் கூடவே பெப்பர் நல்லா பவுடர் பெப்பர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா நம்ம மிளகை கூட அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாமே ஆயிலில் அந்த ஒரு கொஞ்சம் அப்படி நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது கரெக்டாக ஆயிலும் நல்லாவே ஹீட்டாக இருக்கும். அந்த டைமில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த கோவக்காயை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கி வச்சிடணும். கொஞ்சம் நமக்கு வேணும்னா மேலே ஏதாவது லிட் யூஸ் பண்ணி இதை வேக கூட வச்சிடலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம அதில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் இதில் நம்ம பண்ணும்போது டீப் ஃப்ரை மட்டும் இல்லை, லைட்டாக ஆயில் மட்டும் ஊற்றி இந்த மசாலாலாம் போட்டுட்டு லிட் யூஸ் பண்ணி நம்ம குக் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதை பண்ணும்போது நம்ம அப்பப்போ அதை நல்லா கிளறி விட்டால் மட்டும் போதும். மற்றபடி நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. அந்த ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா அதை பொரிஞ்சு வருது உங்களுக்கு தெரியும் நல்லா. இந்த மாதிரி நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். மேலே நம்ம அப்படியே லிட் ஓப்பன் பண்ணும்போது அந்த வாட்டரி சென்ஸ் இருக்கும், அது மட்டும் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதை ஃபுல்லாக நம்ம குக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். கோவக்காயோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, இது மெட்டபாலிசம், அதுக்கப்புறம் லோ பிளட் ப்ரெஷர் எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா நமக்கு டயாபெட்டிஸ்க்கு ரொம்பவே நல்லது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இதை நாங்கள் எடுத்துட்டோம். பார்க்குறதுக்கே சூப்பராக ஸ்பைஸியாக இருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட் அதே ஆயிலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்டஃபிங்ஸை போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சிருந்ததே இதுதான். இது நம்ம ஃபுல்லாக போட்டதை விட அந்த ஒவ்வொரு இதாக கட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு லைன் வச்சு அப்படியே ஃப்ரை பண்ண செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சிப்ஸ் மாதிரி நல்லா க்ரன்ச்சியாகவும் இருந்தது. இதுவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. கோவக்காய் கொலஸ்ட்ரால் லெவலையும் மெயின்டைன் பண்ணுறதாகவும் சொல்லப்படுது. ஸோ ஃபைனலி இதுதான் எங்களோட ஃபைனல் லுக் ஆஃப் அவர் ஃபுட். அது மட்டும் இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, ஸ்பைஸியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இது நாங்கள் இன்றைக்கி உப்பு பருப்பு சாம்பார் எங்கள் வீட்டில், அதுக்கும் இதுக்கும் சூப்பர் காம்போவாக இருந்தது. இந்த மாதிரி லைட் ஸ்பைஸாக இருக்கிற குழம்பு எதாவது வச்சிங்கன்னா இது கூட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம தனியாகவும் சாப்பிட்லாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ இந்த இந்த செகண்ட் வெரைட்டி பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இதை எடுத்ததுக்கப்புறம் நல்லா இப்படி தான் இருந்தது. பார்க்கறதுக்கே எனக்கு அந்த ஸ்பைசினஸ் பார்த்தாலே தெரிகிற மாதிரி இருந்தது எனக்கு. அந்த கையில் வச்சுருக்கிற இந்த பீஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அது நல்லா க்ரன்ச்சியாக இருந்தது. உங்கள் வீட்டில் கோவக்காய் சாப்பிட்றது குட்டீஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏன்னா நானே சாப்பிட்டேன்னா பார்த்துக்கோங்க. நான் கோவக்காய் ஸ்டார்டிங்லேருந்து சாப்பிடாம தான் இருந்தேன். பட் இப்படி செஞ்சு கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை டயாபெட்டிஸ் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கோவக்காய் சாப்பிட்டு பயனடையட்டும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வாவினியா டீமோட ஒரு குட்டி ரெக்வஸ்ட் என்னென்னா, தண்ணி நிறையா குடிங்க. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு வாட்டர் கண்டென்ட் கம்மியாகிடுது, நம்ம ஹெல்த் அது ரொம்பவே பாதிச்சிடும். அதனால் நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தண்ணி அதிகமாக எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.